என்ன பார்க்கிறாய்? நீதானா என்று. நான் தான். வேறு யாராய் இருப்பேன்? யாராவது பார்த்து விட போகிறார்கள். இரு. போன முறை வந்தபோது பெரிய மீசை வைத்திருந்தாய். நல்ல கேள்வி. அடுத்த முறை வரும்போது மொட்டை போட்டிருப்பேன். ஞாபகம் வைத்துக்கொள். வழிவிடு. சரி வா சீக்கிரம். தேவி உனக்காக காத்திருக்கிறார். ஆகட்டும் தாயே. தேவதைகளே, இது யாருடைய சொர்க்க மாளிகை? தேவி, நம் மந்திரவாதியின் ஆள் வந்திருக்கிறான். நீங்களா? நானே தான். என்ன மாயமந்திரம் செய்து இந்த சமயத்தில் இங்கே வந்தீர்கள்? மாயமந்திரம் எதுவும் இல்லை. ஏணி மேல் ஏறித்தான் வந்தேன். மோதிரத்தை காட்டினால் போதும், வாசல் வழியாகவே வந்திருக்கலாம். ஏன் இந்த திருட்டுத்தனம்? சின்ன பழுவேட்டரை நாட்களிடமிருந்து தப்பி ஓடி வரும்போது ஏணியை பார்த்தேன், ஏறிவிட்டேன். சின்ன பழுவேட்டரையரா? அவர்தானே இங்கே காவல் பூதம். அவரிடம் உங்கள் மோதிரத்தை காட்டினேன். பயம் வேண்டாம், உங்கள் பெயரை சொல்லவில்லை. கடம்பூரில் பெரிய பழுவேட்டரையர் கொடுத்தார் என்றேன். ஆனால் அவர் அதை நம்பவில்லை. மோதிரம் எங்கே? பத்திரமாக இருக்கிறது. பழுவூர் ராணி நந்தினி தேவி கொடுத்த மோதிரத்தை எளிதில் தொலைத்து விடுவேனா? கரிகாலர் ஏதோ செய்தி அனுப்பியதாக சொன்னீர்களே. கரிகாலர் இல்லை, ஆழ்வார்க்கடியான். உங்கள் சகோதரரை போன்றவர் திருமலை. அவர்தான் செய்தி அனுப்பினார். என்ன செய்தி? நீலவண்ண கண்ணன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்றார். ஆண்டாளை போலாகும் தகுதியை என்றோ நான் இழந்து விட்டேன். அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்? அந்த கண்ணன் மட்டும் உங்களை பார்த்தால் அந்த பாமாவையும் ருக்மணியும் வீட்டுக்கு அனுப்பிவிட மாட்டாரா? ஏன் 16,008 மனைவியும் துரத்தியே விடுவார். முகத்திற்கு நேராக புகழ்வது ஆண்களின் வழக்கம்தான். சரி, திரும்பிக் கொள்ளுங்கள், புகழ்கிறேன். ஆனால் புகழ் மடங்காகும். போதும், நீங்கள் பேசியே மயக்குபவர். இப்பொழுது நீங்கள் தான் முகத்துக்கு நேராக புகழ்கிறீர்கள். முதுகை காட்டுவது தானே? போர்க்களத்திலும் பெண்களிடத்திலும் முதுகை காட்ட மாட்டேன், நெஞ்சை நிமிர்த்தி நிற்பேன். நீங்கள் தாராளமாக என் முகத்துக்கு நேராக புகழலாம். நீங்கள் மந்திரவாதி தான், சந்தேகமே இல்லை. என்ன நடக்கிறது? ஏன் பதட்டமாக இருக்கிறார்? காஞ்சியிலிருந்து வல்லவரையன் வந்தியத்தேவன் என்று ஒருவன் வந்தான். சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலை கொண்டு வந்தான். இங்கே வந்தானா? எப்படி? அவனிடம் உங்கள் மோதிரம் இருந்தது. கடம்பூரில் அதை தாங்கள் தந்ததாக சொன்னான். பொய். அதை நான் கொடுக்கவில்லை. அந்த ஓலையில் என்ன இருந்தது? அதில் ஒன்றுமில்லை. காஞ்சி பொன் மாளிகைக்கு அரசர் வருகை தர வேண்டும் என்றுதான் எழுதியிருந்தது. ஆனால் சக்கரவர்த்தியிடம் அதை தரும்போது ஏதோ அபாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் எங்கே? அவனை முதலில் காட்டு. தாங்கள் வரும் வரை அவனை சிறையில் அடைக்க ஆணையிட்டேன். எப்படியோ தப்பிவிட்டான். தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அரண்மனை விட்டு அவன் எங்கும் சென்றிருக்க முடியாது. அடச்சே, உன்னை போய் தளபதி ஆக்கினேனே. ஒரு சின்ன பையன் உன்னை ஏமாற்றி விட்டானா? வெட்கமாக இல்லை? கதவு திறக்கட்டும். பழுவூர் அரசர் வருகிறார். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. சொந்த பெயர் வந்தியத்தேவன், பட்ட பெயர் வல்லவரையன். உங்கள் நாடு? மேலே ஆகாயம், கீழே பூமி. உங்கள் நாட்டை நீங்கள் திரும்பவும் பெற முடியும்.
அது அப்படி ஒன்றும் நடக்காத காரியமில்லை. தேவி வேண்டாம், எனக்கு நாடாளும் ஆசை கிடையாது. அவனிடம் இருந்தது உங்கள் மோதிரம். அதனால்தான் அவன் உள்ளே வந்தான். நான் யாருக்கும் அதை கொடுக்கவில்லை. அப்படி என்றால் முத்திரை மோதிரம் எப்படி அவனிடம் வந்தது? யார் கொடுத்தது? ஏய், யாரை சொல்கிறாய்? பழுவூர் ராணியைத்தான் சொல்கிறேன். வாயை மூடு, நாக்கை அறுத்து விடுவேன். வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள். மூடு வாயை. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அழகான பெண்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். உங்களுக்காக 4-5 முறை கூட கொடுப்பேன். ஆனால் உடனடியாக நான் பழையாறை செல்ல வேண்டும். ஏன்? இந்த ஓலையை சோழ இளவரசி குந்தவியிடம் கொடுக்க வேண்டும். என்ன ஓலை? நீங்கள் இங்கிருந்து தப்பிக்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. இந்த ஓலைக்கு குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ அதை என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும். சம்மதமா? தேவி, இது அபாயமான நிபந்தனை. அதற்கு தகுந்த பரிசு கிடைக்கும். நீங்கள் கனவிலும் அடைய முடியாத அரிய பரிசாக அது இருக்கும். இந்த பாதை உங்களை கோட்டைக்கு வெளியே கொண்டு சென்றுவிடும். செல்லும் வழியில் கருவூலம் இருக்கிறது. அங்குள்ள செல்வங்களை பார்த்து மயங்க வேண்டாம். நான் வைர சுரங்கத்தையே ஏதோ பார்க்கிறேனே. மயங்கி விட்டீர்களா?